ஸோ ஜஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம். ட்ரேடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 11,300 வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் இன்றைக்கி. இது வந்து ஆப்ஷன் பையிங். ஸோ ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், கால் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பை பண்ணியிருக்கேன், ரெண்டாவது வந்து செல் பண்ணியிருக்கேன். 184 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்கேன், 213 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளாக வந்து ஒரு சின்ன அனலைசஸ் பார்த்துருவோம். ஏன் வந்து இன்றைக்கி நம்ம பை சைடு போனோம், எதனால் வந்து நம்ம அந்த ட்ரேட் எடுத்தோம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிளான ஒரு அனலைசஸ் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் நம்ம எடுத்த சார்ட், சரிங்களா. நிஃப்டி இப்போ இன்னும் லைவ் மார்க்கெட்டில் தான் இருக்குது. நம்ம ட்ரேடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து வெளியே வந்துட்டோம், ஓகேங்களா. ஸோ ஏன் வெளியே வந்தோம், எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக பார்ப்போம். இதை வந்து நான் சிம்பிளாக ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ கம்ப்ளீட் கோர்சஸ் இருக்குது. நீங்கள் அந்த கோர்சஸ் பார்த்துருந்தீங்கனாலும் தெரியும், இல்லை பார்க்க போகிறீங்கனாலும் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து லேர்ன் பண்ணணும். மார்க்கெட்டுடைய அண்டர்ஸ்டாண்டிங், கேண்டில் ஸ்டிக்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸில் இருக்கிற ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் வந்து தேவைப்பட்டால் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். மெத்தட்ஸ் என்னென்னலாம் வந்து நம்ம மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு வந்து மாறும், ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு வந்து பேசிக் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா முழுசாக நம்ம லேர்ன் பண்ணணும், ட்ரேடிங்கை லேர்ன் பண்ணணும், ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை பேஸ்லேருந்து லேர்ன் பண்ணணும், இன்வெஸ்டிங் ட்ரேடிங் ரெண்டுமே லேர்ன் பண்ணணும் அப்படின்னா investorstamil.com அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போய் பாருங்கள். இந்த லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து நான் நிறைய கோர்சஸ் கொடுத்துருக்கேன். அந்த கோர்சஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து இதுலேயே வாட்ச் பண்ணலாம். ஸோ இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு பிளாட்ஃபார்ம். அதனால் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலே நீங்கள் எல்லா கோர்சஸும் பார்த்துக்கலாம். ஸோ பிகினராக நீங்கள் இந்த கோர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிகினர் டு ட்ரேடருங்கிற கோர்ஸில் பேசிக் ஃபண்டமெண்டல் அனலைசஸ்லேருந்து டெக்னிக்கல் வரைக்கும் பேசிக்காக நீங்கள் ஒரு புதுசாக ட்ரேடிங் வரீங்க அப்படின்னா இது உங்களுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது யூஸ் ஆகும். எந்த ஆர்டரில் கோர்ஸ் கொடுத்துருக்கணும் அந்த ஆர்டர்லேயே நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் போனீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷனில் இப்போது நீங்கள் பார்க்கும்போது என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸ் தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு. ஸோ நீங்கள் எல்லா கோர்ஸும் பார்த்துக்கலாம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோலேயே கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கோர்ஸில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒரு கோர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயே சிலபஸ்லாம் இருக்கும். சம் வீடியோஸ் வந்து ப்ளூ கலரில் மென்ஷன் ஆகிருக்கிறது ஓப்பனாக இருக்கும். ஸோ அந்த ஓப்பன் வீடியோஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி அப்படியே வந்து ஓப்பன் பண்ணாலே ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே பார்க்கலாம். ஏன்னா எப்படி இருக்கும் கோர்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஜஸ்ட் பார்க்கலாம். எல்லா கோர்சஸ்லேயுமே கொடுத்துருப்பேன் மோஸ்ட்லி. ஒரு சில கோர்சஸில் ஓப்பன் வீடியோஸ் இருக்குமான்னு தெரியல, எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு கோர்சஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் போயிட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து அனலைசஸில் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி ட்ரேட் எடுத்ததுக்கு உண்டான முதல் ரீசன் வந்து இந்த investorstamil.com வந்து உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃபீஸ் வந்து இதில் எவ்வளோ இருக்கோ அந்த இதுதான். ஸோ நீங்கள் லிங்க் ஓப்பன் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் வந்து மந்த்லி ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம், ஓகேங்களா. சம்டைம்ஸ் குளோபல் மார்க்கெட்டு வந்து இம்பேக்ட் வந்து இருக்காது பெருசாக, அதாவது சம்டைம்ஸ் இருக்கும் சம்டைம்ஸ் இருக்காது. ஆனால் எப்போ இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து குளோபல் மார்க்கெட்டு ஒரு மிட் ரேஞ்ச், அதாவது வந்து குளோபல் மார்க்கெட் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கன்சால்டேஷன் மோடில் இருந்தது பெருசாக, அதாவது 0.25% மேலே போகலை, இல்லை 0.2க்கு மேலே போகலை அப்படின்னா மேலேயோ கீழேயோ அப் அண்ட் டவுன் மினிமம் வந்து மூவ்மெண்ட் வந்து 0.2% மூவ் ஆகிருக்கணும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு S&P 500 பார்க்குறோம். SPX அப்படின்னு சொல்லி இண்டெக்ஸ் இருக்குது இல்லையா, இது நம்ம பார்க்குறோம். இது DJIங்கிறது டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ், ஓகேங்களா. இது வந்து மதர் ஆஃப் ஆல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க டோ ஜோன்ஸை. அதாவது எல்லா மார்க்கெட்டுக்கும் மதர் ஆஃப் ஆல் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னென்னா இது ஒரு இண்டெக்ஸ் தான். நம்மளது எப்படி நிஃப்டி 50 இருக்கோ அது மாதிரி டோ ஜோன்ஸ் S&P 500 யூஎஸோடைய இண்டெக்ஸ். நாஸ்டாக் இண்டெக்ஸ் NDXங்கிறது நாஸ்டாக் இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் US டாலர் 10 இயர் பாண்டு, 30 இயர் பாண்டு, அதுக்கப்புறம் US டாலர் INR போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து S&P 500, டோ ஜோன்ஸ் அண்ட் நாஸ்டாக் இந்த மூணையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே மோர் தென் 0.2%க்கு மேலே தான் போயிருக்கு. அதாவது நல்லாவே வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட் இருக்குது. 1%, 0.87%, நியர்லி 1%. அதுக்கப்புறம் நாஸ்டாக்ஸ் வந்து 1.23%. நாஸ்டாக் வந்து எப்பவுமே மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்.
கம்மியானாலும் சரி அதிகமானாலும் தான் நெகட்டிவில் போனாலும் பாசிட்டிவில் போனாலும் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். காரணம் என்னது, டெக் இண்டெக்ஸ், நாஸ்டாக்ஸ் இருக்கிற கம்பெனி எல்லாமே வந்து டெக்னாலஜி கம்பெனிஸ். அதனால் வந்து இதோடைய வாலட்டிலிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும், மூவ்மெண்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போது நம்ம பார்க்குறோம், நம்மளுடைய மார்க்கெட்டை பார்க்குறோம். ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் இருக்குது. ஒரு மொமெண்டம் வந்து அப்போ என்னென்னா இந்தியன் மார்க்கெட்டில் பாசிட்டிவ் சைடில் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அப்படியே தவிர 100% அதில் பாசிட்டிவ் போனால் இதுலேயும் பாசிட்டிவ் போகும் அப்படின்ட்டுலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதோடைய சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரியுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே எடுத்தோடனே நீங்கள் வந்து அதோடைய பாசிட்டிவில் போதும் அப்போ நம்ம பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா சம்டைம்ஸ் ரிவர்ஸில் ஆச்சு அப்படின்னா அது உங்களுக்கு வந்து டேஞ்சர் ஆயிரும். அதனால் குளோபல் மார்க்கெட் எதுக்கு பார்க்குறோன்னா அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு சில ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு நம்ம எந்த ஒரு பயாஸுமே இல்லாமல் வரணும். சரிங்களா? ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிஹேவியர் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஸ்டைல் வந்து மாறும். அதனால் வந்து ஒரே மாதிரியான விஷயத்தை வந்து ஒரு வீடியோவில் ஒன்று சொன்னோம்னா அடுத்த வீடியோவில் அதையே தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது. அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த மாதிரி தான் மாறுவோம். அப்போ ஏன் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டுடைய கண்டிஷனை பொறுத்து தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து சூஸே பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட நிறைய ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் நம்ம வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி, எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே உருவாகிறது வந்து பேசிக் ஃபிலாசபி, பேசிக் ப்ரைஸ் ஆக்ஷனில் இருந்து தான் உருவாகுது எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே. அப்போ இந்த பேசிக் ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து நம்ம லேர்ன் பண்ணால் தான் ஸ்ட்ராட்டஜிங்கிறது நம்ம லேர்ன் பண்ண முடியும். ரெண்டாவது மார்க்கெட்டுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நான் 11 வருஷம் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் டெய்லி. அப்படிங்கும்போது அதெல்லாம் வச்சு தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுறோம். மார்க்கெட்டோடைய பிஹேவியர் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன, அதுக்கு பின்னாடி மார்க்கெட் ஏன் இந்த மாதிரியான பிஹேவியர் கொடுக்குது, அது நார்மலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசிக் ப்ரைஸ் ஆக்ஷனை எல்லாம் கம்பைன் பண்ணும்போது தான் நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறோம். அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எப்பவுமே வந்து ஒரு 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 சர்டன் மார்க்கெட் கண்டிஷனில், அதாவது புல் மார்க்கெட்லேயோ பியர் மார்க்கெட்லேயோ ஒரு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போது புல் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பியர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஆப்போசிட் ரிட்டர்ன் தான் கொடுக்கும், நெகட்டிவ் தான் கொடுக்கும். அதே மாதிரி சம் ஆஸ்பெக்டில் ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வந்து புல் அண்ட் பியருக்கு ரெண்டுக்குமே ஒர்க் அவுட் ஆகும். அதாவது புல் மார்க்கெட் இருந்தாலும் ப்ராஃபிட் வரும், பியர் மார்க்கெட் இருந்தாலும் ப்ராஃபிட் வரும். ஆனால் வந்து மார்க்கெட் கன்சால்டேஷனில் இருந்தால் லாஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் அண்ட் டேவை பொறுத்து தான் நான் சூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எக்ஸ்பைரி டே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டேயில் வந்து மார்க்கெட் வந்து ஹைலி வாலட்டைலாக இருக்கும். ஜஸ்ட் வந்து நார்மல் ஒரு ட்ரெண்டை கூட நேராக போகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 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 கிளியராக சிம்பிளான ட்ரெண்டாக இருக்காது. ஜஸ்ட்டு வந்து வாலட்டைலாக மேலேங்களையும் போய்ட்டு வரும். இது வந்து 5 மினிட் சார்ட் நீங்கள் பார்க்குறது. 1 மினிட் சார்ட் போட்டோம்னா இன்னும் வந்து மேலே கீழேயும் போயிட்டு வர்றது வந்து நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து சிக்கல், நமக்கு வந்து ப்ராப்ளம் தான் கொடுக்கும். ஏன்னா ஸ்டாப் லாஸ் வச்சோம்னா ஹிட் ஆயிரும். ஸோ ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணலைன்னா, ஆப்ஷன் பையிங் மட்டும் இல்லை ஸ்டாக் மார்க்கெட்லேயே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணலைன்னா டோட்டலாக நமக்கு பிரச்சனை தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற நாளில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி வந்து வேறு மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி கொண்டு போவோம். எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே அடிப்படையில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனுடைய ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் தான். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சவங்க ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமாகவே ஈஸியாக ரீட் பண்ணிடுவோம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸி ட்ரேடு, இது வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு முடிஞ்சு போச்சு. ஏன்னா நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன்லேயே தெரிஞ்சிருச்சு அங்கே என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி வந்து ரொம்ப தூரம் இறங்கியிருந்தது. ஸோ ப்ரீவியஸாக ஒரு 2 டேஸாக அப்போது ரொம்ப தூரம் இறங்கினது கண்டிப்பாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், ஒரு மீன் ரிவர்ஷன் பாயிண்ட்டுக்கு வந்து வரும். மீன் ரிவர்ஷன்னா என்னங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். தயவு செஞ்சு நான் ஏதாவது அடுத்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா அந்த வீடியோ நான் போடலை, ஏதாவது போடுறேன்னு சொல்லிட்டு நான் போடலைன்னா ஒரு கமெண்ட் மட்டும் எனக்கு பண்ணி விடுங்க இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் நான் என்ன மீன் ரிவர்ஷன் ஒரு டாபிக் சொல்ல போகிறேன், அந்த டாப்பிக்கை நான் சொல்லலைன்னா கமெண்ட் மட்டும் போட்டு விடுங்க. என்னோட கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நான் உடனே ஞாபகம் வந்து நான் அந்த வீடியோ நான் போட்டுருவேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டாக நம்ம பார்த்தோன்னா நமக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் ஸ்ட்ராட்டஜியை சம்டைம்ஸ் மாற்றி சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் வந்து இதுதான் வந்து மெயின் ரீசன். சரி, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நேற்று வந்து மார்க்கெட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி பயங்கர டவுனில் இருந்துச்சு மார்க்கெட். இது முந்தா நேற்று நல்ல மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு. ஸோ ஃபால் ஆனப்போ நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்ம எடுத்திருந்தோம். அந்த வீடியோ நான் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன்.
அதை பாருங்கள். இப்போது இதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து மார்க்கெட் வந்து இங்கிருந்து நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது ஃபால் ஆனதுக்கு கெயின் ஆகிருக்கு. ஸோ இந்த கெயின் ஆனது வந்து ஒரு நல்ல மொமெண்டம் வந்து திரும்பவும் வந்து அப்சைடில் வந்து ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஓகே, மார்க்கெட் வந்து மேலே தான் போகணும், அப்போ அது மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான தாட் ப்ராசஸை எல்லா ரீட்டைல் ட்ரேடர் இன்வெஸ்டருக்கும் நமக்கு கொடுக்கும். அப்போ வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை வந்து பாசிட்டிவ் எதிர்பார்ப்பாங்க, திரும்ப ரெக்கவரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அதேமாதிரி மார்க்கெட் ஃபால் ஆனால் தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி பை பண்ணுவாங்க. ஸோ அந்த மொமெண்டம் வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மொமெண்டம் வந்து அப்சைடில் இருக்குது. ஸோ கிளியராக வந்து நேற்றுடைய மொமெண்டம் வந்து அப்சைடில் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் இன்றைக்கி விழுந்திருந்தாலும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் ஆகிட்டு திரும்பவும் அப்சைடில் தான் போகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு விஷயம். இப்போ இது மொமெண்டம் அப்சைட், குளோபல் மார்க்கெட் இஸ் ஆல்சோ அப்சைட். அப்போ வந்து ரெண்டாவது பாயிண்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கடைசியாக வந்து பெரிய ஃபால் ஆனது இங்கே, அதாவது ரீசெண்ட் இப்போ 5 minutes கேண்டில் ரீசெண்டாக பெரிய ஒரு ஸ்விங் ஹை லோ அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் நான் சொல்கிறேன். நேற்றுடைய டைம் ஃப்ரேமில் மட்டும் ஸ்விங் ஹைங்கிறது எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு நம்ம ஸ்விங் எடுத்துக்கலாம். ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, ஹையர் லோஸ், ஹையர் லோஸ், ஹையர் லோ, ஹையர் லோ. அதாவது லோ வந்து மார்க்கெட்டுடைய லோ வந்து ப்ரீவியஸ் லோவோட ஹையராக இருக்குது. மார்க்கெட்டுடைய லோ வந்து ப்ரீவியஸ் லோவோட ஹையராக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அப் ட்ரெண்ட் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போது நம்ம இப்படி பார்க்கும்போது ஸோ ஹையர் சைடு, அதாவது வந்து டாப் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்விங் பாயிண்ட். ஏன்னா இங்கே வந்து நல்ல ஒரு செல் அடிச்சிருக்காங்க, நல்ல ஒரு செல் ஆகிருக்கு. இப்போது ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் வந்து இது வந்து நான் அந்த பிகினர் டு ட்ரேடர் கோர்ஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். அந்த இன்வெஸ்டர்ஸ் தமிழில் வந்து பிகினர் டு ட்ரேடர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு கோர்ஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா சிம்பிளாக மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன், சாரி அப்பு எகெயின் வந்து டவுன், எகெயின் அப், எகெயின் டவுன், எகெயின் அப், இப்படி தான் போகணும். ஏன்னா அப்படி தான் நார்மலாக ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுனா அப்படி தான் வரும். அதாவது வந்து மார்க்கெட் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் வந்து ட்ரெண்டிங் மூவ் ஆகும், எகெயின் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும், திரும்பவும் ட்ரெண்டிங் மூவ் ஆகும். அப்போ ப்ரீவியஸ் ஹையை வந்து உடைக்கும். ஸோ ப்ரீவியஸ் ஹையை உடச்சி மார்க்கெட் மூவ் ஆனோன்னா எகெயின் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ப்ரீவியஸ் உடைச்சது இல்லைங்களா, இந்த பாயிண்ட் வந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது, ரெசிஸ்டன்ஸாக இருந்ததை உடச்சி மேலே போயாச்சு. இப்போ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃப்யூச்சரில் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ எகெயின் வந்து இப்படி வரும். ஸோ திரும்ப எகெயின் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்குது, திரும்பவும் வந்து ப்ரீவியஸ், இப்படி தான் வந்து ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு கிளியர் அப் ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து ஹை ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். அப்போது அதே கான்செப்டில் பார்த்தோம்னா நம்ம வந்து இங்கிருந்து ஃபால் ஆகிருக்கு மார்க்கெட், ஒரு டவுன் ட்ரெண்ட், எகெயின் வந்து மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் அந்த ரேஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து எகெயின் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகி மார்க்கெட் உடச்சிருக்கு. அப்புறம் எகெயின் வந்து மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது இன்றைக்கி காலையில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகி கீழே வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிளியர் ட்ரெண்ட் கிடைக்கிது. ஒன்று ஒரு அப் மூவ், எகெயின் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சாச்சு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போது சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கணும். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் வந்து அடுத்த நாளே போயாச்சு, அதாவது இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா எகெயின் வந்து இந்த இடத்துல வந்து இருந்திருக்கு. நான் எங்கே ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா இந்த கேண்டில், அதாவது இந்த க்ரீன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அரவுண்ட் இந்த க்ரீன் கேண்டில் இந்த ரேஞ்சில் நான் ட்ரேட் எடுத்தேன், பை பண்ணது. செல் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா அரவுண்ட் இந்த இடம், சரிங்களா, இந்த இடம் நான் செல் பண்ணது. ஸோ இந்த ஒரு 2 கேண்டில் கம்ப்ளீட் மூவ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து ரொம்ப சிம்பிளான ரீசன். இப்போ நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து எகெயின் டவுன் ட்ரெண்ட், எகெயின் வந்து ஒரு மூவ்மெண்ட் நடந்திருக்கு, ஒரு அப் ட்ரெண்ட் நடந்திருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு. அப்போ என்ன ஆயிருக்கணும், இந்த இடத்துல ஒரு நல்ல கிளியர் ட்ரெண்டாக இருந்ததுன்னா இங்கேயே உடச்சிருக்கணும், இங்கே உடைக்கல. அப்போ என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் வந்து எகெயின் வந்து ரெசிஸ்டன்ஸ் நல்லா ஃபேஸ் பண்ணி எகெயின் ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே வந்திருக்கு. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால இது அந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை இந்த 2வது அட்டம்ப்ட் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. அப்போது 3வது அட்டம்ப்ட்டு இன்றைக்கி தான் உடச்சிருக்கு. ஓகேங்களா, இன்றைக்கி தான் உடச்சிருக்கு, அதாவது இப்போ நேற்று ஈவினிங் உடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து அதை எகெயின் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா, நேற்று மார்க்கெட் முடிஞ்சதுனால அந்த ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போது
நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா எகெயின் டவுன் ட்ரெண்ட் வந்து எகெயின் வந்து டவுன் ட்ரெண்ட் வரும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இப்படி உடச்சது ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்படி ஃபார்ம் ஆகிட்டு திரும்பவும் வந்து இங்கே வந்து திரும்பி இருக்கணும். ஆனால் இங்கே வந்து திரும்பலை பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சிருக்கு. இங்கே தானே உடச்சிருக்கணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு வந்து கிளியராக வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு. அதை உடச்சிட்டு எகெயின் என்ன ஆயிருக்கணும், மார்க்கெட்டு எகெயின் கீழே வந்துட்டு இதை வந்து சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்கணும். அதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை உடச்சி மேலே போயிருக்கணும். ஆனால் என்ன பண்ணுச்சு, அதை விட கொஞ்சம் கீழே வந்துருச்சு. ஸோ இப்படி கீழே வரும்போது நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஓகே இது ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங் இல்லையா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்போது நம்ம இதோடைய ப்ரீவியஸ் ட்ரெண்ட் லைனை பார்த்தோம்னா இங்கே தெரியும் அரௌண்ட் இந்த இப்படி வந்திருக்கு. சாரி, இந்த மாதிரி கோடு போடுறதுனால எனக்கு கொஞ்சம் கரெக்டாக வரல. ஆனால் நான் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப எக்ஸாக்டாக இந்த லைன்ஸ் எல்லாம் வச்சு கோடு போடாதீங்க. ஏன்னா அது எக்ஸாக்டாக போடும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் உடைச்சாலுமே பெரிய லெவலில் உடைச்ச மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து பயஸ், அதாவது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டோ அதில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அதனால் இப்போ நான் கிளியராக இன்னொரு தடவை சொல்கிறேன். ஸோ டவுன், எகெயின் அப், எகெயின் டவுன், எகெயின் அப், எகெயின் டவுன், எகெயின் அப், இப்படி தானே வரணும். ரொம்ப சிம்பிள். அப்போது இப்படி தான் ட்ரெண்டு வகமாக இருக்குது. நான் என்ன பண்ணேன், எங்கே ட்ரேட் எடுத்தேன், இங்கே ட்ரேட் எடுத்தேங்க. இப்போது எனக்கு மார்க்கெட் வந்து இப்படி தான் போகுது, அப் டவுன், எகெயின் வந்து ரீட்ரேஸ்மெண்ட், எகெயின் டவுன், இப்படி தான் வரணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்போது இந்த கேண்டில்லாம் இல்லாமையே, இந்த கேண்டில்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துலையே நான் வந்து என்ன முடிவு பண்ணிட்டேன்னா இதான் டவுன். அப்போ எகெயின் என்ன ஆகும், அப், இதான் அப்பு. ஸோ நான் ஏற்கனவே டிசைட் பண்ணியாச்சு, இந்த கேண்டல்லே டிசைட் பண்ணியாச்சு. இந்த கேண்டல்லாம் அப்போ இல்லை, இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஸோ இந்த கேண்டலில் இல்லாமல் பாருங்கள். லைக் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னும் கொஞ்சம் சாரி மூமெண்ட்டு அந்த பக்கமாக மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த கேண்டில் இல்லாமல் இமேஜின் பண்ணிக்கோங்க. லைக் இந்த இடம் ஓகே இப்படி தான் இருந்திருக்கு, இப்படி தான் கேண்டில் இருந்துச்சு, இப்படி தான் இருந்துச்சு. இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன சொன்னேன், ரெசிஸ்டன்ஸ் அப்பு டவுனு, அப்பு டவுனு, எகெயின் அப்பு, இப்படி தான் வந்திருக்கணும். சரிங்களா? இதுதான் ட்ரெண்டு. ஒரு ப்ராப்பரான ட்ரெண்ட் அப்படின்னா இப்படி தான் வந்திருக்கணும். ஸோ இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கு. அப்போது இங்கே வந்து இப்படி வந்து இது ஏன் இப்படி வருது அப்படிங்கிறத நான் நிறைய இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவிலேயே எக்ஸ்பிளைன் பண்ணாலே இந்த வீடியோவே பெருசாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது. என்னோடய சேனலில் இருக்கிற எல்லா வீடியோலையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன் இந்த மாதிரி மார்க்கெட் பிஹேவியர் நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போது மார்க்கெட் வந்து எகெயின் வந்து ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு எகெயின் டவுன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு எகெயின் அதை பிரேக் அவுட் பண்ணி திரும்பவும் வந்து ஒரு அப் மூவ்மெண்ட் தான் கொடுக்கும். அப்படிங்கும்போது அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு கேண்டில் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக டவுனில் விழுந்தது. ஸோ எனக்கு என்னென்னா இந்த கேண்டில் வந்து ஸ்ட்ராங் டவுன் கேண்டில், அதாவது இந்த கேண்டில் வந்து ஒரு பீரிஷ் கேண்டில். சரிங்களா? ஆனால் பீரிஷ்னாலும் கூட ஃபுல் பீரிஷ் கிடையாது. அதாவது ஒரு இன்வெர்டட் ஹேமர் விழுந்தால் கூட அது முழுசாக இன்வெர்டட் ஹேமராக விழுகணும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி மாதிரி எகெயின் வந்து அந்த இன்வெர்டட் ஹேமர் இல்லை அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ இது இன்வெர்டட் ஹேமராக இல்லை, இருந்தாலும் ஒரு பீரிஷ் கேண்டில். எகெயின் ஒரு க்ரீன் கேண்டில் விழுந்தது, எகெயின் ஒரு ரெட் கேண்டில் விழுந்தது. இவ்வளோ 3 கேண்டில் விழுக வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே வந்து பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ தான் காலையில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக 3வது கேண்டில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கலாம். ஆனால் பண்ணாமல் 3 கேண்டில் வரைக்கும் டிசைட் பண்ணும்போதே தெரிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ஓகே, இந்த இடத்துல வந்து எகெயின் நான் சொன்ன மாதிரி அப், எகெயின் வந்து ரீட்ரேஸ்மெண்ட், எகெயின் வந்து மார்க்கெட் ட்ரெண்டிங், எகெயின் வந்து ரீட்ரேஸ்மெண்ட். அப்போ நம்ம இந்த இடத்துல பை பண்ணுறோம். எகெயின் வந்து என்ன ஆகுது போகுது, மார்க்கெட் இப்படி தான் போக போகுது அப்படிங்கிறது நமக்கு டிசைட் பண்ணி பை பண்ணிட்டேன். ஸோ இந்த கேண்டில் வந்து எனக்கு கொஞ்சம் புல்லிஷ் கேண்டிலாக கரெக்டாக தெரிஞ்சுது. ஓகே மார்க்கெட் வந்து ஓகே இதுக்கு மேலே தாங்காது, கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுது. ஏன்னா 2-3 விஷயங்கள் பார்க்குறோம். ஒன்று குளோபல் மார்க்கெட், இன்னொன்று வந்து இங்கேயும் மொமெண்டம் இருக்குது, பையிங் மொமெண்டம் இருக்குது. இப்போ இன்றைக்கும் வந்து அந்த ட்ரெண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறது. அப்படி பார்க்கும்போது அடுத்து என்ன நடந்தது, ஜஸ்ட் அந்த 2 கேண்டில் தாண்டி இப்போ இன்னும் போயிட்டுருக்குது. இன்னும் வந்து நம்ம இங்கே செல் பண்ணாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஆனால் ஏன் இங்கே நம்ம செல் பண்ணோம், சரி பை பண்ணுறதுக்கான காரணத்தை சொல்லிட்டீங்க, செல் பண்ணுறதுக்கு என்ன காரணம்
அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது பாருங்கள். இது யாருக்குமே வந்து மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்காது. இந்த ட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இந்த ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து இதுதானே நம்மளுடைய உடைச்ச கேண்டில். அதாவது வந்து ஓகே, இதுதான் மார்க்கெட் இல்லையா. இப்போது இது வந்து ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் தான் வந்து ப்ரீவியஸ் செல்லிங் பொசிஷன் வந்து வந்தது. இந்த இடம் ஸோ இதுதான் வந்து இந்த கேண்டில் தான் வந்து செல் வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த கேண்டிலை உடச்சி தான் மேலே போகணும்னு நம்ம யோசிச்சுருந்தோம். அதாவது வந்து விச் மீன்ஸ் இப்படி. ஸோ எகெயின் ட்ரெண்டிங், எகெயின் டவுனு, எகெயின் இப்படி உடச்சி மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். அப்போது இந்த இடத்துல எப்படி செல் பண்ணிங்க அப்படின்னா, இதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் ஒரு காரணம், இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா இப்போ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறதே எனக்கு தெரியும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் இன்னொன்று கூட தெரியும். இப்போ நான் நோட் பண்ணியிருந்தேன் எந்த ரேஞ்சு. இப்போ நம்ம பார்த்துருவோம் இப்போ என்ன ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரணும். எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டு எங்கிருந்து மார்க்கெட் வந்து க்ரியேட் ஆகி மேலே வரைக்கும் போய் எந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திரும்பவும் மேலே போகுதோ அப்போது எந்த ஹையை உடைக்குதோ அந்த ஹை எங்கிருந்து ஃபார்ம் ஆச்சுன்னு பார்க்கணும். ஸோ எந்த ஹை உடைக்குது, இந்த ஹை தான் உடைக்க போகுது. அதாவது இங்கே நான் ட்ரேட் எடுக்கும்போதே முடிவு பண்ணது. இங்கே நான் ட்ரேட் எடுக்கும்போதே இந்த ஹையை உடைக்க போகுது, இப்படி உடைச்சதுன்னா எங்கே போகும் அப்படிங்கிறது. அப்போது இந்த இடத்துல தான் இந்த ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல தான் லோவாக எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல தான் இந்த ஹையை உடைக்க போகுது. அந்த கேண்டிலே ஃபார்ம் ஆகலை. இந்த க்ரீன் கேண்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகலை. இந்த கேண்டில் தான் நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். அதாவது வந்து இந்த அரவுண்ட் இந்த க்ரீன் கேண்டில் நினைக்கிறேன். இந்த க்ரீன் கேண்டில் தான் ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் தெரியுதா, நல்லா கவனிச்சுங்க. இங்கே இருந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது வந்து இங்கேருந்து லோ ஃபார்ம் ஆகி இங்கே ஹை ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஹையைத்தான் நம்ம உடைக்க போகுதுன்னு நம்ம டிசைட் பண்ணோம். அப்போது இந்த ஹையை உடைச்சா எங்கே போகும் அப்படின்னா, இந்த லோலேருந்து இந்த ஹை தான் வந்து இந்த ட்ரெண்டுக்கு உண்டான ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த ஹைக்கு உண்டான ட்ரெண்டு இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் வச்சோம்னா அடுத்து 38% ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே வருது. அடுத்து 61%ங்கிறது இங்கே வருது. ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வருது. இப்போது எனக்கு இந்த 61% வரைக்கும் நான் வந்து டார்கெட்டு வைக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் 38%, செகண்டு 61% அப்படிங்கிறத நம்ம வைக்கலாம். ஸோ நான் ஏன் 38லேயே க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா, அதாவது இங்கேயே க்ளோஸ் பண்ணியிருக்கணும். நான் வந்து 61 வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஆல்ரெடி வந்து 1:3 ரேஷியோ வந்தாச்சு. ஆல்ரெடி இங்கே வரும்போதே எனக்கு 1:3 ரேஷியோ வந்தாச்சு. ஒரு 12,000 ரூபா அந்த மாதிரி வந்துச்சு. நான் ஏன் இங்கேயே க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் இதெல்லாம் டெலிட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. இந்த 38% ஒரு டார்கெட் 61. இப்போ பாருங்கள் 61 வரைக்கும் வந்து போயிட்டுருக்குது. ஆனால் போகுமான்னு தெரியாது. நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி ட்ரேட் அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுத்தாச்சு, முடிஞ்சுது. ஸோ செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் எடுக்கிறதுக்கு விரும்பலை. ஏன்னா மார்க்கெட்டில் அந்த ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகி கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெண்டு வந்து நல்லா ஒரு கிளியர் ட்ரெண்டு கொடுத்துரும், சீக்கிரமாக நடந்துடும். ரெண்டாவது வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி கன்சால்டேஷன் நிறையா ஆகி கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இன்றைக்கி வரும், ஆனால் ரொம்ப வெயிட் பண்ணணும். அந்தளவுக்கு வெயிட் பண்ண முடியாது. ஸோ இப்போது இந்த கேண்டில் நான் ஏன் வெளியே வந்தேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு பின்பார் வந்து இந்த இடத்த உடச்சது. ஸோ நான் இந்த கேண்டில் இங்கே வரைக்குமே இருந்தேன். ஏன்னா அங்கே தான் 38% ரீட்ரேஸ்மெண்ட் எக்ஸாக்ட் ஆச்சு. டச் பண்ணோடனே செல் பண்ணியிருக்கலாம். சரி, நான் வெயிட் பண்ணேன். எப்போவுமே வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரைடு பண்ணுவேன். ப்ராஃபிட்டில் வந்து இருக்கும்போது இன்னும் விடுவேன். ஸோ 61% வரைக்கும் போகுமான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்கு அதுக்கு மேலெலாம் பொறுமை கிடையாது. இருக்கிற அமௌண்ட்டை லாஸ் பண்ணிடக்கூடாது. நமக்கு ஏற்கனவே 1:3 வந்தாச்சு. நமக்கு வந்து வெளியே வந்துடலாம். அப்படிங்கிறதுனால இந்த கேண்டிலை பிரேக் அவுட் பண்ணால், ஏன்னா மொமெண்டம் வந்து கண்டிப்பாக வந்து கண்டினியூவாக மொமெண்டம் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஹிட் ஆகிருக்கணும், ஈஸியாக ஹிட் ஆகிருக்கணும். கொஞ்சம் மொமெண்டம் கம்மியாக இருந்ததுனால என்னாச்சுன்னா இந்த பின்பார் இந்த இடத்துல வந்தோடனே ப்ரீவியஸ் கேண்டில் கட் பண்ண உடனே நான் செல் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இங்கேயே நான் செல் பண்ணியிருந்தேன்னா கூட எனக்கு என்னுடைய ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 14,000 ரூபா வந்திருந்தது. ஸோ ஆனால் நமக்கு வந்து அது முக்கியம் இல்லை, நமக்கு ப்ராசஸ் தான் முக்கியம். ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து நம்ம ப்ராசஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்போ அப்படிங்கும்போது நம்ம என்ன ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம
ஹலோ கைஸ், திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சு. அதனால் வந்து வீடியோ பாதியிலேயே ஸ்டக் ஆகி நின்றுச்சு. ஸோ நான் சொன்ன கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல கட் பண்ண வேண்டியது. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஜஸ்ட் மொமெண்டம் லாஸ் ஆனதுனால நம்ம இங்கே கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த பண்ண ட்ரேடுக்கு உண்டான ஒரு மெயின் ரீசன். இந்த மாதிரி இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு ட்ரேடிங். இந்த மாதிரி ஒரு சில வேறு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. ஆப்ஷன் செல்லிங் அண்ட் ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் ஹெட்ஜிங், எல்லாமே நிறைய டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. எல்லாமே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உங்களால் முழுசாக புரிஞ்சுக்க முடியும். ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது தெரியாது. பல விதமான ஸ்ட்ராட்டஜிஸ், கான்செப்ட்டு, பேசிக்காக வந்து எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணணும். எல்லாமே லேர்ன் பண்ணால் தான் ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு லேர்ன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு முழு மீனிங்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்துட்டு நீங்களாக ஒன்று டிசைட் பண்ண முடியாது. பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணணும். ட்ரேடிங்கை லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிங்கும் லேர்ன் பண்ணணும். ஏன்னா இன்வெஸ்டிங்கிறது தான் வந்து ஒரு ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டலை வச்சு நம்ம பண்ணுறோம். அப்போது கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல் வந்து நமக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியாமல் நம்மளாக வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா ஒரு இமேஜினேஷன் பண்ணிட்டு ட்ரேடிங் மட்டுமே வந்து பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணக்கூடாது. ரெண்டுமே வந்து பெஸ்ட்டு தான். யாருக்கு எது சூட் ஆகுதோ அதை அவங்க பண்ணுங்கள். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். விச் மீன்ஸ் பேசிக் ஃபண்டமெண்டல் அனலைசஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் முழுசாக ஸ்டாக் மார்க்கெட்டை புரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணும்போது ஏன் அந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறாங்க, எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது, அப்போ நம்ம வந்து என்ன மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அப்போ தான் எந்த டைமில் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய அந்த investorstamil.com எஜுகேஷன் பிளாட்ஃபார்முடைய லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நீங்கள் பை பண்ணுறீங்களோ பை பண்ணலையோ அதில் ஒரு டெலிகிராம் சேனல் லிங்க்கும் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கரண்ட் கட் ஆனதுனால நடுவில் சடனாக கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து இம்பார்ட்டண்ட்டாக பாண்டு மார்க்கெட்டை பற்றின ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து நான் சொல்லணும். ஸோ அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஒரு எக்கனாமிக்ஸ் எப்படி வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அதை வந்து நான் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்குள்ளே நான் அந்த வீடியோ லான்ச் பண்ணுறேன். நான்